அண்மை செய்தி. மீனவர்கள் எண்ணெய் அகற்றும் பணியில் உள்ளபோது மணலி தொழிற்சாலை சங்கத்தினரும் எண்ணெய் அகற்றும் பணியில் ஈடுபடாதது அதிருப்தி அளிக்கிறது என பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சங்கரன். பசுமை தீர்ப்பாயம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த உத்தரவில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். எண்ணூர் பகுதியில் தண்ணீரில் எண்ணெய் கலந்த விவகாரம் தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தி வருகிறது. 4வது நாளாக இன்றும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. பிற்பகலில் அந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பிற்பகலில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. எண்ணெய் படலத்தை அந்த அகற்றுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பசுமை தீர்ப்பாயம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தது. இதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழக்கறிஞர் மற்றும் சிபிசிஎல் நிறுவன வழக்கறிஞர் உள்ளிட்டோர் பதிலளித்தனர். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இதில் இந்த விவாதத்தின் போது பேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய வழக்கறிஞர் இதுவரை 7260 லிட்டர் ஆயில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் 33 டேங்கர்களில் இவை சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுவரை 20 டன் மணல்களில் இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் இந்த வழக்கு விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் கேட்ட தீர்ப்பாயம் மீனவர்கள் எண்ணெய் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்க போது மணலி தொழிற்சங்க அந்த பிரதிநிதிகள் யாரும் நிறுவனங்கள் யாரும் இந்த எண்ணெய் அகற்றும் பணியில் ஈடுபடாதது, உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் இது தங்களுக்கு அதிருப்தியை அளிப்பதாகவும் பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது. வரும் 17ஆம் தேதிக்குள்ளாக எண்ணெய் அகற்றும் பணிகளை முழுமையாக முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்த பசுமை தீர்ப்பாயம் வழக்கு விசாரணையை வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.